Yo fam, how are you doing? Good? You good at now? Last minute been MIA for a hot minute, but we are back on the grind now. New bits upcoming for real, no cap, and glad you all still here for real. Love you all, gang. Let's go to the video. Yo. ஒரு வீடியோக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. வணக்கம் மக்களே. சரியா ஒரு மண்டலத்துக்கு அப்புறமா உங்க எல்லாரையும் பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு ரொம்ப பேசாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடுவோம். இன்ட்ரோல இருந்து தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு. எஸ், we are going to learn Gen Z language. நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிறைய வீடியோ, அப்புறம் சில கமெண்ட்ஸ், இந்த ரெடிட்ல ஓபன் பண்ண சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நமக்கு வயசாயிருச்சா இல்ல இங்கிலீஷை மாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, ஒரு ஜெனரேஷனல் கேப்ல வந்து தவழ்ந்துட்டு இருக்கேன். நான் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்ட்டு நான் நம்புறேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஒரு வீடியோ. இன்னைக்கு நம்மளோட அடுத்த தலைமையோட லாங்குவேஜை கத்துக்க போறோம். ஆன்லைன்ல சில குவிஸஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அது மூலமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு நமக்கு எவ்வளவு தெரியுது எவ்வளவு தெரியல அப்படின்றது பார்ப்போம். எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சியுது, வா உனக்கு தரேன். You probably can't score 8/15 on this Gen Z slang if you are not Gen Z yourself. I'm not actually Gen Z, நான் millennial. நமக்கு புரியுதா இல்லையன்றதை பார்ப்போம். What does ratioed mean? When someone you follow finally follows you back, when the number of replies on a bad tweet outweighs the number of likes and retweets, when someone fails to pay your money back. When the number of replies on a bad tweets, oh correct, when someone gets ratioed it means they tweeted something so terrible that the number of replies and quotes calling them out is way more likes and tweets. இவ்வளோ பெரிய இது தம்மா துண்டு ரேஷியோடு இல்லையா? ரைட், அடுத்து போவோம். வாட் டஸ் OOMF ஸ்டாண்ட் ஃபார்? ஒன்லி ஃபேன்ஸ். நீ தப்பானவன். ஒன் ஆஃப் மை ஃபேன்ஸ், ஒன் ஆஃப் மை ஃபாலோவர்ஸ், ஒன்லி ஒன் மெயின் ஃப்ரெண்ட். ஓகே, இவனுங்க ரொம்ப இன்ஸ்டாகிராம் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஒன் ஆஃப் மை ஃபேன்ஸ்ன்னு போடுவோம். ஒன் ஆஃப் மை ஃபாலோவர்ஸா? ரெண்டுத்துக்கும் என்னடா டிஃபரன்ஸு? ஒன் ஆஃப் மை ஃபாலோவர்ஸ். திஸ் ஃபாலோவர்ஸ் கேன் ஈவன் பி சூப்பர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ட்ரிப்னா சொல்றது ப்ராப்ளம் இந்த பம்பிளிங் when you call someone they start fake crying stylish outfit. கண்டிப்பா ட்ரிப்ன்றது சொல்றதா இருக்காது. நான் வந்து when you call someone out and they start fake crying to get out of it போடுவோம். ஸ்டைலிஷ் ட்ரிப் is similar to swagger. someone எப்படி சொல்லுவானுங்க, hey man your costume is drip அப்படின்னு வானுங்களோ ஒருவேளை. What does bet mean? The act of betting money on the basis of அதுதானே. To agree with someone, to let someone in on a joke. To agree with someone. Yes. எனக்கு கொஞ்சம் ஜென்சி அந்த இதெல்லாம் நான் வந்து ரெடிட் கமெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அதனால் சில வார்த்தைகள்லாம் எனக்கும் தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் வயசாகலன்னு நினைக்கிறேன். வாட் டஸ் லிவிங் ரெண்ட் ஃப்ரீ மீன்? லிவிங் ரெண்ட் ஃப்ரீ when you can't stop thinking about someone or something, when you are behind on rent, when you live with your parent, when you live with your parent you don't have to worry about rent ன்னு நினைக்கிறேன். இல்லை, லிவிங் ரெண்ட் ஃப்ரீனா அதான். பிகின் அண்ட் ரெண்ட்ன்றது ரெண்ட் ஃப்ரீ கிடையாது. சேர்த்தாவளை அடித்து வெளியே துரத்திடுவான் அவர் சொன்னார். இது போகணும். இது when you can't stop thinking about someone or something. Flashback. அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் வயசாகலன்னு நினைக்கிறேன். அது ஓவர் திங்கிங்லடா. ஓவர் திங்கிங்கே சின்னதாக லிவிங் ரெண்ட் ஃப்ரீ. அப்ப நம்மளாம் லிவிங் ரெண்ட் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் திங்கிங் எதையாச்சும் பத்தியோ யாராச்சும் பத்தி ஓவர் திங்க் பண்ணா காசு இல்லாம குடியிருக்காங்கன்னு அர்த்தம். அதான் லிவிங் ரெண்ட் ஃப்ரீ. சிம்பு எனக்கு தெரிஞ்சு ஜென்சி ஜென் ஆல்ஃபா கிடையாது. சிம்பு எப்பத்துல இருந்தோ இருக்கு. சிம்பிளா நமக்கும் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. யூஸ் டு ரெஃபர் டு சம் கிவ்ஸ் போ பியாண்ட் ஃபார் சம்ஒன் தே லைக். வாட் டஸ் கேம்ப் மீன்? கேம்ப்னா ஸ்டே அப் ஆல் நைட் இன் ஆன்டிசிபேட் சம்திங். To queue up outside or Canada, use to refer something that is ironically stylish like Crocs. ஸ்டைலிஷ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்டைலிஷ்னா என்ன பார்த்தோம்? ஸ்டைலிஷ்னா என்னடா பார்த்தோம்? ஸ்டைலிஷ்னா என்ன பார்த்தோமே, ட்ரிப்பு. அப்போ அது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டே அப் ஆல் நைட். யூஸ் டு ரெஃபர் சம்திங் தட் இஸ் இரானிக்கலி ஸ்டைலிஷ் லைக் கிராக்ஸா? புரியல. அது நான் லேட் 80 but was referring to the Met Gala. The camp has become an integral part of Gen Z lingo, used to refer to anything that is theatrical, stylish because of its ironically. Okay, branded. I'm not camp. What does taking an L means? Divert out. When someone experiences defeat, someone needs to take bathroom break. Taking an L na taking a leak, bathroom break. டேக்கிங் அ எல்னா டேக்கிங் அ லீக்குன்னு நினச்சேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் அது இல்லை போல. when someone experiences defeat. தோத்துக்கிட்டே இருக்கீடா. டிஃபீட்டுக்கும்
when you take an L, you experience defeat. Take an L. Okay. Now, what does sending me mean? When someone is expecting to be out of town for an unforeseen period of time. Someone DMs hilarious meme. Someone expect out of town. So, எல்லாமே தப்புடானா. When someone is so hilarious, it makes you want to scream, laugh. கிச்சு மூட்னா அதுக்கு பேர் sending me அப்படின்னு அர்த்தம் போல ஜென்சியில் கற்றுப்போம். சஸ் நான் போன வீடியோலேயே நான் வந்து இந்த சஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பேன். அப்ரிவேஷன் சஸ்பெக்ட் ஆர் அப்ரிவேஷன் வருது சஸ்பிரியா யூஸ் டு ரெஃபர் டு பேட் ஸ்மெல் கிடையாது. சஸ்பெக்ட் ஆர் சஸ்பீஷியஸ் தான் கரெக்டு. சஸ்னா வந்து எனக்கு என்னவோ ஒரு மேலே சஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு மேலே என்னவோ சஸ்பெக்ட் சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு வருது. பிக் யைக்ஸ் when a situation has escalated beyond control, situation extremely embarrassing, cooler way of saying yak, beyond control. Embarrassing, unfortunate or someone for you or someone else. Okay, big yikes na aduva. I am a baby na baby தானே. பேபினா தவக்கும் விரல் சோப்பும். டேய் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் மனுஷர் மூடி சும்மாறா. Used by teenagers to refer themselves as separate from adults. Used to refer people who still ironically enjoy music in 2000. Used to prove innocence in a harmless argument. Used to prove innocence in a harmless argument போடுவோம். தப்பா கிளிக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். What does the fuck with to fuck with the feeling when thanks for the weekend அந்த அளவுக்கு அவங்க நன்றி சொல்லுவாங்க தெரியல. to fuck with that feeling when ஓகே நம்ம தான் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். that feeling when நீ தப்பானவன் தான். அப்ப WTH னா what the heck கரெக்டாக தான் யோசிச்சு வச்சிருக்கேன். flop era when someone fails a test. இதுதான் guys flop era எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் பண்ணதான் flop era நினைக்கிறேன். when some everything in someone's life going wrong for an extended period of time, when someone gets broken up with. flop era broken up னு போடுவோம். ஓ இல்லடா எவ்வளோ பாயிண்ட்டு குவிஸ் ரிசல்ட் நான் வரமாட்டேங்குது. நெட்வொர்க் பிரச்சனையில் வரமாட்டேங்குதா இல்லை என்னென்னு தெரியலடா. எவ்வளோடா பாயிண்ட் என் பாயிண்ட்டு என்கிட்ட தான் நெட் இல்லை. ஒரு நிமிஷம் அங்கே வரேன். நேரங்கள் கழித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு. இதுக்கப்புறமா கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்க இருந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது வியூக்கி. அன்பாப்புலர் ஒப்பீனியன். பை பை கைஸ். அடுத்த வீடியோ வச்சு குவிஸ் வீடியோ இல்லாமல் வேறு ஏதாச்சும் வீடியோ போகணும்.